வணக்கம். பேங்க் அக்கவுண்ட் இருப்பவர்களுக்கு நாளை முதல் புதிய மாற்ற மக்களே. இந்த ஆவணங்கள் ரெடியாக வச்சுக்கோங்க. வங்கிகளில் கேட்கப்படும் புதிய ஆவண மக்களே, இதெல்லாம் உங்ககிட்ட இருக்கா? இது சம்பந்தப்பட்ட கூடுதல் தகவலை அறிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாதுகாப்பு காரணங்களுக்காக இனி வங்கிகளில் புதிய கேஒய்சி செயல்முறை அறிமுகப்படுத்தப்படும் என்ற ஒரு தகவல் வெளியாகி உள்ளது மக்களே. இந்த ஒரு புதிய கேஒய்சி செயல்முறைகளுக்கான பணிகளை தீவிரமாக நடக்க உள்ளன அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுகிறது. இந்த ஒரு புதிய முயற்சி குறித்தான இந்திய ரிசர்வ் வங்கி ஆர்பிஐ மற்றும் அரசுடன் வங்கிகள் சார்பாக விவாதிக்கப்பட்டு வருகிறது. இந்த ஒரு திட்டத்தில் ஏற்கனவே உள்ள அனைத்து கணக்குகளையும் புதுப்பித்தலும் அடங்கும். குறிப்பாக ஒரே தொலைபேசி எண் அல்லது பல கூட்டு கணக்குகளுடன் இணைக்கப்பட்டுள்ளது. இதற்காக புதிய கேஒய்சி கேட்கப்படும் வாய்ப்புகளும் உள்ளன. ஏற்கனவே வங்கி கணக்கு உள்ளவர்களுக்கும் கூட கேஒய்சி சோதனைகள் செய்யப்படும். அவர்களிடம் கூடுதலாக விவரங்கள் கேட்கப்படும். ஏற்கனவே வங்கி கணக்குகள் தொடங்க ஆதார் கார்டு, பேன் கார்டு, அது மட்டும் இல்லாமல் ஃபோன் எண், ஃபோட்டோ அவசியம். இந்த ஒரு நிலையில்தான் கூடுதலாக கேஒய்சிகளை வாங்க வங்கிகள் திட்டமிட்டுள்ளன. கேஒய்சி சரிபார்ப்பு வங்கி கணக்குகள் மற்றும் கணக்கு வைத்திருப்பவர்களை அடையாளம் காண கூடுதல் சரிபார்ப்பு அடுக்குகளை சேர்ப்பதன் மூலமாக வங்கி வாடிக்கையாளர்கள் தங்கள் கேஒய்சி வாடிக்கையாளரை அறிந்தும் கொள்ளும் முறை அப்படின்ற மாதிரி சொல்லப்படுகிறது. தரநிலைகளை மேம்படுத்துவதில் கவனம் செலுத்துகிறோம் என்றும் கூறியிருக்கிறார்கள். கூடுதலாக வெறும் ஆவணங்களை பயன்படுத்தி திறக்கப்பட்ட பல கணக்குகளை கொண்ட தனிநபர்களிடமிருந்து கூடுதலாக கேஒய்சிகளை வாங்கி வங்கிகள் திட்டம் போட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆதார், பேன் கார்டு, ஃபோன் எண், ஃபோட்டோ அல்லாமல் கூடுதலாக சில வசதிகளை சேர்க்க வங்கிகள் ஆலோசனை செய்து வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அதே போல் என்ன மாதிரியான மாற்றங்கள் என்பது பற்றியான செய்தியும் பார்த்துவிடலாம். அதேபோல் மார்ச் மாதத்தில் நாடு முழுக்க பேன் கார்டு வழங்குவதில் பெரிய கட்டுப்பாட்டு கொண்டு வர மத்திய நிதி அமைச்சகம் முடிவு செய்துள்ளதாம். இனி பேன் கார்டுகள் வாங்குவதற்காக விதிகளில் மாற்றங்களை கொண்டு வர மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாம். இதற்காக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்கிறார்கள். வருமான வரித்துறையானது நிரந்தர கணக்கு எண்ணை பேன் கார்டு பெயரில் வழங்குகிறார்கள். நம்முடைய அனைத்து வங்கி கணக்கு பண பரிவர்த்தனைகள் கணக்கில் எடுக்க கண்காணிக்க இந்த ஒரு பேன் கார்டு எண் தான் ரொம்பவே அவசியமாக இருக்குது மக்களே. நாம் வைத்திருக்கக்கூடிய பேன் கார்டு எவ்வளவு முக்கியம் என்றால், நாம் வைத்திருக்கும் அடிப்படை அட்டைகளில் ஒன்றாக பேன் அட்டையும் மாறிவிட்டது. பேன் அட்டையை பயன்படுத்துவதன் மூலமாகத்தான் வங்கி தொடர்பான பல சேவைகள் நாம் பெற முடிகிறது. நாடு முழுக்க பேன் கார்டை ஆதார் கார்டுடன் இணைக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவிடப்பட்டுள்ளது. கடந்த 2 வருடங்களுக்கு முன்பே இதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. முதலில் 1 வருடம் அவகாசம், பின்னர் கூடுதலாக 6 மாதம் அவகாசம். அதன் பின்னர் கடந்த மார்ச் வரைக்கும் 500 ரூபாய் அபராத அவகாசம் இருந்துச்சு. பின்னர் ஜூன் இறுதி வரைக்கும் 1000 ரூபாய் வரைக்கும் அபராத அவகாசம் வழங்கப்பட்டிருந்தது. லோன் எடுக்க, வருமான வரி தாக்கல் செய்வது, வங்கியில் அதிக அளவு பண பரிவர்த்தனை செய்வது போன்ற செயல்களுக்கு அனைத்திற்குமே பேன் கார்டு அவசியம். நாம் வரவு செலவு அனைத்திற்குமே இதன் மூலமாகவே கண்காணிக்கப்படுகிறது மக்களே. இதற்காக கால அவகாசம் ஏற்கனவே பல முறை நீட்டிக்கப்பட்டு விட்டது. பல முறை இந்த அவகாசம் தொடர்ந்து நீட்டிக்கப்பட்டு விட்டது. இந்த ஒரு நிலையில்தான் கடந்த 2023 ஜூன் 30ஆம் தேதியுடன் இந்த ஒரு அவகாசம் முடிவடைந்து விட்டது. அதற்குள் உங்களுடைய பேன் எண்ணை ஆதார் எண்ணுடன் இணைக்க வேண்டும். இணைக்காதவர்களுக்கு பல்வேறு விதமான பாதிப்புகள் ஏற்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது மக்களே. நன்றி.